வணக்கம் பிரவீன். சேலம் தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம். இவர் அதிமுக கட்சியில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைத்து வந்தார். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2016ஆம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியின் போது கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பதவி வகித்தார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அதிமுகவில் பல்வேறு பொறுப்புகளையும் பெற்று வந்த இவர் அனைத்து தரப்பு கட்சி நிர்வாகிகளுடன் நற்பெயர் பெற்றவர். இந்த நிலையில் நேற்று இரவு பணி முடித்து தாதகாப்பட்டி பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது மர்ம நபர்கள் அவர்களை படுகொலை செய்யப்பட்டார். அதாவது தகவல் அறிந்த அந்த பகுதிக்கு வந்த சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் அந்த பகுதியில் நள்ளிரவிலும் குவிந்து உடனடியாக குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்மை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய இந்த பகுதியில் இருந்து உயிரிழந்தவரின் சடலத்தை எடுக்க விடமாட்டோம் என்று கூறி திருச்சி பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து அந்த பகுதிக்கு வந்த உதவி கமிஷனர் மற்றும் அன்னதானப்பட்டி காவல்துறையினர் 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அங்கிருந்த உயிரிழந்த சண்முகத்தின் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் இன்று காலை அவரது உடல் பிரேத பரிசோதனை செய்ய இருந்த நிலையில் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை பெற மாட்டோம், உடற்கூறு ஆய்விற்கு சம்மதிக்க மாட்டோம் என்று கூறி அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரை முன்பு காத்திருக்கின்றனர். குறிப்பாக சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் என 500க்கும் மேற்பட்டோர் தற்போது சேலம் அரசு மருத்துவமனையில் குவிந்து வருகின்றனர். உறவினர்கள் தெரிவிக்கையில் சேலம் மாநகராட்சி 55வது வார்டு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் என்பவர்தான் கூலிப்படையை ஏவி சண்முகத்தை கொலை செய்து விட்டதாகவும், குறிப்பாக 2 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் அந்த பகுதியில் சட்டவிரோதமாக கஞ்சா, லாட்டரி உள்ளிட்ட பல்வேறு விற்பனைகளை செய்து வந்ததாக, இது தொடர்பாக இருவருக்கும் மோதல் போக்கு இருந்ததாகவும் கூறினர். இதனால் தான் தனலட்சுமியின் கணவர் சண்முகத்தை கூலிப்படையை ஏவி கொலை செய்ததாகவும், அவரை சதீஷை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி இந்த பகுதியில் தொடர்ந்து காத்திருக்கின்றனர். அதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் கொலையாளிகளை பிடிக்க தற்பொழுது 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. கொலை நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களை கொண்டு அந்த பகுதியில் கொலை நேரத்தில் சந்தேகப்படுமையான நடமாடிய நபர்களை தற்பொழுது காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, அதிமுக நிர்வாகி உயிரிழந்ததால் இன்று அதிமுகவின் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஓமலூர் பகுதியில் நடைபெற இருந்தது. அத்தனை நிகழ்ச்சிகளையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரத்து செய்துள்ளார். இது மேலும் தொடர்ந்து இன்னும் சிறிது நேரத்தில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவுள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இந்த ஒரு சம்பவம் மேலும் சேலம் மாநகர பகுதியில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நிகழாமல் இருப்பதற்காக அரசு மருத்துவமனை வளாகம் மற்றும் ஆட்சியர் அலுவலக நுழைவாயில், அதனை ஒட்டியுள்ள சாலைகளில் உதவி கமிஷனர், உதவி ஆணையர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக நிர்வாகியின் படுகொலை காரணமாக இந்த பகுதி முழுவதுமே பெரும் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் சேலம் மட்டுமில்லாமல் அதனை ஒட்டியுள்ள பல பகுதியை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது சேலம் அரசு மருத்துவமனைக்கு வர துவங்கியுள்ளனர். இதனால் அரசு மருத்துவமனை வளாகம் தொடர்ந்து பரபரப்புடன் காணப்பட்டுள்ளது. பிரவீன்.